நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இது உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம் என்பதை ஒரு சிறிய தொகுப்பினை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு விஷயம் பூதாகரமாக உருவெடுக்கும், மிகப்பெரிய பேசு பொருளாகும். அந்த வகையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காவல் நிலைய மரணங்கள், கள்ளச்சாராய மரணங்கள், கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்று ஏகப்பட்ட காரணிகள் களமாடப் போகின்றன. நாங்கள் ஆட்சி அமைத்தால் இதை நிறைவேற்றுவோம், அதை நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதிகளை அள்ளி வீசும் அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளை பார்த்து சூப்பர் என்று சொல்வதும் உண்டு. அடேங்கப்பா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்று வாயை பிளப்பவர்களும் உண்டு. எல்லாவற்றிற்கும் காரணம் திமுகவின் 520 வாக்குறுதிகள் தான். கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் 80%, 99% என்று வாயில் வடை சுட்டு கொண்டிருந்தால் மக்கள் எப்படித்தான் இந்த ஆட்சியை நம்புவார்கள்? இனி வரும் 2026 தேர்தலில் திமுகவை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பது மக்களின் மனங்களை அறிந்தவர்களின் கருத்து. ஆளும் கட்சியான திமுக மக்களுக்கு செய்யும் அட்டூழியங்களை எடுத்துச் சொல்லி மக்களிடம் ஓட்டுக்களை வாங்கிவிட வேண்டும் என்று அதிமுக ஒருபுறம் களத்தில் இறங்கி கணஜோராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகி கொண்டிருக்கும் அதிமுகவை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் வெளிப்பிதுங்கி தடுமாறி கொண்டிருக்கிறது திமுக. இந்த சூழலில்தான் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கும் அதிமுக வர்சஸ் திமுக என்ற அரசியல் போரில் இறுதி வெற்றியை தீர்மானிக்கப் போவது எது என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. முதலீடு என்ற பெயரில் நாடு நாடாக டூர் போய் வந்த முதல்வரின் ஜாலி பயணங்களா, பல பெண்களின் தாலியை அறுத்த கள்ளச்சாராய மரணங்களா, 25 அப்பாவிகளின் உயிரை பறித்த காவல் நிலைய மரணங்களா, பால் விலை உயர்வா, மின்கட்டண உயர்வா, உரிமை தொகை மறுக்கப்பட்ட பெண்களின் கோபமா, ஊழல் செய்து பதவியை இழந்து தவிக்கும் அமைச்சர்களா, இவற்றில் எது இந்த தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கப் போகிறது என்பதுதான் சஸ்பென்ஸே. அதனால்தான் என்ன செய்து வெற்றியை பெறுவது, வியூகங்கள் என்னென்ன, தங்கள் மீதுள்ள கெட்ட பெயரை தாண்டி வெற்றி பெறுவது எப்படி என்று ஆளும் அரசுகளும் திமுக அரசுக்கு எதிரான மக்களின் மனநிலையை ஓட்டாக மாற்றுவது எப்படி என்று எதிர்க்கட்சியான அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் திமுக அரசு செய்து கொண்டிருக்கும் அராஜகங்களுக்கு பாடம் புகட்டவும், மக்கள் நலத்திட்டங்களுக்கு மூடுவிழா கண்ட திமுக அரசுக்கு மூடுவிழா காணவும் காத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதனாலேயே அரசியல் கட்சிகள் வெற்றி பெறுவதற்காக என்னென்ன வியூகங்களை வகுக்கப் போகின்றன, கூட்டணிகள் மற்றும் பிரச்சாரங்கள் எப்படி இருக்கப் போகின்றன, தேர்தலுக்கு தயாராகிவிட்டனவா தமிழக கட்சிகள், 2026 தேர்தல் களத்தில் முந்திக் கொண்டிருப்பது யார் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் பரபரக்கும் தமிழக தேர்தல் களம், 2026 தேர்தலில் முந்திக் கொண்டிருப்பது யார், இந்த தலைப்பில் தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் கருத்துரையாளர்கள் அதிமுகவை சேர்ந்த காசிநாத பாரதி, அரசியல் விமர்சகர் VS ராமன் அவர்கள், காங்கிரஸை சேர்ந்த கனகராஜ் விரைவில் இணைய இருக்கிறார், வழக்கறிஞர் மகேந்திரன். அனைவருக்கும் வணக்கம் சார். காசிநாத பாரதி சார், உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தல். எப்போவுமே தேர்தல் அப்படின்னா ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி பிரச்சாரத்தை அனைத்து கட்சியினரும் மேற்கொள்வாங்க. ஆனால் 4.5 ஆண்டு காலம் கூட கம்ப்ளீட் ஆகலை இன்னும் திமுக ஆட்சியில். அதுக்கு முன்னாடியே ஜூலை 7ஆம் தேதியிலேருந்தே எதிர்க்கட்சித் தலைவர் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வராரு. பதிலுக்கு திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு மேற்கொள்கிறாங்க. யார் முந்திக்கிட்டு போகிறாங்க? தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், யாரும் மறுக்க முடியாத உண்மை. அதே போல் தேர்தல் களம் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்திலிருந்து முதலாவதாக களத்துக்கு வருவது என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அதில் ஒருபடி மேலே போய் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு எடப்பாடியார் ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு முன்பே களத்தில் மக்களோடு மக்களாக இறங்கி பிரச்சாரத்தில் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பிரச்சார களத்திலே சூறாவளியாய் சுற்றி சென்று கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் லட்சக்கணக்கிலே மக்கள் கூட்டம் திரளாக வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்று தமிழகத்து மக்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள்.
அதற்கான கட்டியம் கூறுகின்ற விதத்திலே தான் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு செல்லுகின்ற இடமெல்லாம் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே மக்கள் கூட்டம் திரண்டு கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய இன்றோடு சேர்த்து 37 நாட்கள் பிரச்சார களத்திலே ஏறக்குறைய 15,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருக்கிறார் எடப்பாடியார். அதே போல 70 லட்சம் மக்களை சந்தித்திருக்கிறார். 125 தொகுதிகளை சுற்றுப்பயணத்தில் இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறார். இன்றைக்கு செய்யாறு தொகுதியில் நடைபெறுகின்ற இன்றைய பிரச்சாரத்தையும் சேர்த்து இன்றைக்கு மக்கள் விரோத அரசு என்ற ஒரு வார்த்தையை மக்கள் ஏன் என்ற அவசரம்னா ஏறக்குறைய இன்னும் ஒரு செப்டம்பர் மாதம் முடிந்தது பாதியிலேயே மழைக்காலம் தொடங்கி விடுகின்றது போது ஏறக்குறைய ஜனவரிக்கு பிறகு எல்லா தலைவர்களுமே பிரச்சாரத்தில் சென்று விடுவார்கள். இன்றைக்கு பிரச்சார களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மாதிரியான மக்கள் விரோத அரசை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் மன்றத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பிரதான கடமை இப்போ எடப்பாடியார் அவர்களுக்கு, ஏன்னா பிரதான எதிர்க்கட்சி தலைவராக அவரிடம் உள்ளது என்பதை யாரும் மறுக்க முடியாது. மக்கள் விரோத அரசுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார், உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படைன்னு ஒரு குறள். மக்கள் கொடுமை தாங்காமல் கதறுகின்ற அந்த கதறல் அந்த அரசாங்கத்தையே மாற்றி அமைக்கின்ற அளவிற்கான படையாக, செல்வத்தை தேய்க்கின்ற படையாக, மக்கள் விரோத அரசை தூக்கி எறிகின்ற கருவியாக மாறும்னு கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு அந்த குறள் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு மிகச்சரியாக பொருந்துகின்ற விஷயமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அப்படி என்ன மக்கள் விரோத அரசு இங்கே தமிழகத்தில் செயல்படுதுன்னு நீங்கள் கேட்க வந்தீங்கன்னா, ஏறக்குறைய நீட்டை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி வந்தார்கள். அதே போல் அவர்கள் வந்ததற்கு பிறகு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட விஞ்ஞான ரீதியாக கல்வி பயில்வதற்கான லேப்டாப் திட்டத்தை ரத்து செய்தார்கள். அப்படி செய்து மாணவர்களுடைய வயிற்றில் அடித்தார்கள். அதற்கு அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால், பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருகிறோம் என்று சொல்லி அரசு ஊழியர்களிடம் வாக்குகளை வாங்கிவிட்டு அரசு ஏறக்குறைய 27 லட்சம் அரசு ஊழியர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். 27 லட்சம் அரசு ஊழியர்களுக்கும் எதிராக அவர்களுடைய வயிற்றில் அடித்தார்கள். காவிரி பிரச்சனையிலே நாங்கள் பெற்றுத்தருகிறோம் என்று சொல்லி, அதே போல நகைக்கடன்களை ரத்து செய்கிறோம், விவசாய கடன்களை ரத்து செய்கிறோம் என்று. சார் நன்றி. விஎஸ் ராமன் சார், மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு சார் சொல்றாரு. காசிநாத பாரதி சார் எதை வச்சு அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு? எவ்வளோ அட்டூழியங்கள் நடக்குது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சியில் செய்த திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாரு. ஆனால் மக்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத எதை வச்சு சொல்கிறீங்க? மக்கள் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற மனதில் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி தான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. இந்த ஆட்சி அமைச்ச பிறகு பார்த்திங்கன்னா முழுக்க திமுக இத்தனை ஆண்டு காலம் எத்தனை முறை ஆட்சியில் இருந்தாங்களோ அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் தமிழக மக்கள் சொல்லலா துயரங்கள். இன்றைக்கி மக்கள் மத்தியிலையோ, அதாவது ஒரு சோசியல் மீடியாவோ அல்லது தனி ஒரு சாதாரண ஒரு மனிதரோ முகநூலில் கூட திமுக ஆட்சியை பற்றி ஏதாவது அவதூறான பிரச்சாரம் செய்தால் கூட அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு சிறை தள்ளக்கூடிய ஒரு ஹிட்லரான ஒரு நிலைப்பாடு இந்த ஆட்சி தள்ளப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால், இந்த ஆட்சிக்கினுடைய கலைஞருடைய நிர்வாகம் வேறு, ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகத்தில் டோட்டலாகவே அவருடைய நிர்வாகம், அவரே இந்த நிர்வாகத்தை பார்க்கிறார் என்பது தெரியவில்லை. காரணம் என்றால், 4 ஆண்டு காலம் ஆட்சி அமைத்து கொண்டு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, அதாவது கூடுதல் தலைமைச் செயலராக கேரளா உள்ள 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்து அவர்கள் அரசுத்துறை அதிகாரியாக இருந்து கொண்டு பிஆர்ஓ ரேஞ்சில் செயல்பட்டு உங்கள் தொகுதியில் முதல்வென்ற திட்டத்தின் மூலமாக மக்களை வசியம் செய்ய பார்க்கிறார்கள். காரணம் என்றால், கட்சிக்காரங்க மக்களை சந்திக்க முடியாது, சந்தித்தால் பிரச்சனை கொடுத்துட்டு வரோம் நாங்கள் தமிழக மக்களுக்குன்னு சொல்றாங்க. அதாவது அவரே சொல்லுவார், அதில் சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பா என்று இந்த சொல்லலாம். அதுபோல் இது சீட்டில் தான் எழுதி நக்கணும். காரணம் என்ன, இந்த ஆட்சி மீது யாரு குறை சொன்னாலும் திமுகவால் தாங்க முடியாது. இன்னைக்கு இந்த ஆட்சியில் இருக்கிற எந்த அமைச்சர்களாவது, நான் சவால் விடுறேன், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களாவது தங்களுடைய துறைகளை சார்ந்த, உதாரணத்துக்கு நீங்கள் நீங்கள் வேளாண்மை துறையை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது ஊரக வளர்ச்சித்துறை எடுத்துக்கொள்ளுங்க, உள்ளாட்சித்துறை எடுத்துக்கொள்ளுங்க, கனிமவளத்துறை எடுத்துக்கொள்ளுங்க, பிடபிள்யூ நெடுஞ்சாலைத்துறை, இப்படி பல்வேறு துறைகளில், அதாவது தொழிலாளர் நலத்துறையை கூட எடுத்துக்கொள்ளுங்க. எந்த துறையிலாவது அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் அந்த துறையை வளம் பெருக்கினார்கள், நலன் கண்டார்கள், அந்த துறையில் வேலை செய்த அரசு துறை ஊழியர்களோ ஐயோ இந்த ஆட்சியில் தேனார் ஓடிது பாலர் ஓடிது என்று சொன்னால் ஒரு அரசு ஊழியரை சொல்லுங்கள்.
அல்லது சம்பந்தப்பட்ட மக்கள் நாங்கள் இந்த ஆட்சியால் வந்து பெனிஃபிட் அடைஞ்சோன்னு ஒரு மக்களை சொல்லுங்க. இல்லை. ஆனால் இந்த ஆட்சியினுடைய ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் தங்களுடைய மாமை, மச்சான், குழந்தைனார், பாட்டா, பாட்டிமாரை வைத்துக்கொண்டு எப்படி கூட்டு குர்பானி அடிக்கலாம் என்ற நிலைப்பாடு தான் இந்த ஆட்சி உள்ளது. சரி, அப்ப திமுகவினுடைய தேர்தல் யுக்தி என்னவா இருக்கும்னு தேர்தல் நினைக்கிறீங்க? எல்லா பக்கமே வந்து தேர்தல் உத்தி என்னன்னா, அவங்களுக்கு என்ன விஷயம்னா, எப்படியாவது எதிர்க்கட்சிகள் குழப்ப வேண்டும், எதிர்க்கட்சிகளிடையே பிளவு ஏற்படுத்த வேண்டும், இந்த பிளவின் மூலமாக மக்களை குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். நன்றி சார். மகேந்திரன் சார், வாக்குறுதி எல்லாம் வான அளவில் இருந்தாலும் ஆனால் நடைமுறைப்படுத்துறதுல பூஜ்ஜியமாக இருக்குது திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவினுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தேர்தலில் இப்போ திமுக எதையுமே நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு பக்கம் மக்கள் குற்றச்சாட்டு வைக்கும்போது எப்படி மக்களை போய் சந்திப்பாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க? அதாவது மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு வாசகம் ஒன்று சொன்னார்கள். எனக்கு பின்னால் இந்த இயக்கம் 1000 ஆண்டுகள் மேலோங்கி நிற்கும் சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் ஆட்சி பொறுப்பு ஏற்றார்கள். இந்த ஆட்சி 3 மாதத்தில் கலைந்துவிடும், 6 மாதத்தில் கலைந்துவிடும் சொன்னாங்க. முழுமையாக 4 ஆண்டுகள் 2 மாதம் முழுமையாக நிறைவு செய்து பல சாதனைகளை இன்றளவும் மக்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம், கோவிட்ல ஆல் பாஸ், அப்புறமா கோவிட் காலத்தில் அம்மா உணவகத்துல 3 வேளை இலவச உணவு, யாருக்கும் கட்டணம் இல்லாத இலவச உணவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு ஆளுமைக்கு அடையாளம், ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவருக்கு இதெல்லாம் ஒரு அடையாளமா சொல்லலாம். அதனாலதான் மக்கள் வந்து 2021 பார்த்தீங்கன்னாக்கா 75 இடங்களில் வெற்றி கொடுத்தார்கள். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து ரொம்ப எளிய முறையில் மக்களை எளிதில் சென்றடையக்கூடிய வகையில் இவர் எப்படி பேசுறாருனாக்கா, அதாவது நான் என்னெல்லாம் செய்தேன், திமுக என்னெல்லாம் பொய் வாக்குறுதி கொடுத்தார்கள், எதையெல்லாம் சொல்லி ஏமாற்றினார்கள், நான் மீண்டும் வந்தால் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு இவர் அந்த மக்களுக்கு புரியுற வகையில எடுத்து சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது இவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருனாக்கா, இன்னைக்கு இந்த சிபில் ஸ்கோர் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்றது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை வந்து பிரதமர் வரும்போது நேரடியா மனு கொடுத்து அதை பெற்று கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு மெட்ரோ பேஸ் 2க்கு 62,000 கோடி வாங்கி கொடுத்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இவர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏழை விவசாயி 100 நாள் இதுக்கு 2,999 கோடி என்னமோ வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் அதுக்கு மாறாக ஒரு விவசாயி தன்னுடைய இடத்தில் ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுறாங்கனாக்கா அதற்கு கட்டிட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெட்டி கடை நடத்தி வருபவர் டெய்லி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிப்பாரு, அதற்கு லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்க உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்களே, ஒருவேளை ஆட்சிக்கு வரணும்ன்ற அவசர கதியில வந்து அவ்வளவு பெரிய வாக்குறுதிகள் கொடுத்ததா சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, நீங்க வந்து பணம் சம்பாதிக்கணும்னாக்கா ஒருத்தருடைய ஆசையை நீங்கள் தூண்டி விட வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா வந்த உடனே நீட்டு ரத்துன்னாங்க, அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னாங்க. இன்னும் அந்த ரகசியத்தை சொல்லவே இல்லை. உங்ககிட்ட வரேன். வணக்கம் கனகராஜ் சார். இப்போ 2 முக்கிய கேள்விகள். நன்றி சார். 2 முக்கிய கேள்விகள். அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, மக்கள் வந்து தன்னெழுச்சியா வந்து எதிர்க்கட்சி தலைவரை சந்திச்சு மனுக்களை கொடுக்குறாங்க, எதுவுமே அவங்க நிறைவேற்றல அப்படின்றத சொல்றாரு. சிறப்பான ஆட்சியை திமுக நடத்தி இருந்தா ஏன் இந்த மக்கள் வந்து எல்லா தரப்பு மக்களும், விவசாயிகள், நெசவாளர்கள், இந்த கைத்தறி தொழில் செய்யறவங்க இப்படின்னு எல்லா தரப்பு மக்களும் வந்து ஏன் மனு கொடுக்குறாங்க திமுக சிறப்பான ஆட்சி செய்தா? ஒரு கேள்வி. இன்னொன்னு, ஆளும் கட்சி வேலையை பார்க்கல, ஆனா எதிர்கட்சி தலைவர் வந்து ஆளும் கட்சியா இருக்கிற மாதிரி போய் மத்திய அரசிடம் நிறைய திட்டங்களை கேட்டு வாங்குறாங்க, நிதியை பெற்று வராங்க அப்படின்னு 2 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன? as of now இப்போ எலெக்ஷனில் வந்து நீங்கள் கேட்ட முதல் கேள்வி, அப்போசிஷன் லீடர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா, இப்போ தமிழக மக்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு சகோதரர் எடப்பாடி அவர்களிடம் மனுக்களை கொடுப்பது ஒரு இயற்கையான வழக்கம்தான். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர்னால் இப்போ எல்லாரும் போய்
குறைகளை சொல்கிறது இயற்கை. இதே போல் இதற்கு முந்தைய ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடமும் நிறைய மனுக்கள் அப்போது அவர்கள் பயணம் மேற்கொள்ளும் போது, தேர்தல் பயணங்கள் மேற்கொள்ளும் போது களத்தில் அவர்களுக்கு நிறைய மனுக்கள் பெறப்பட்டன. ஆமா, இது இயற்கையான ஒண்ணு. அதுதான் இந்த மனுக்கள் எல்லாமையும் நிறைவேற்றுறேன், நான் தீர்வு காண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது அவருக்கான நேரம் சார். கொஞ்சம் நேரம் தேருங்க, நான் சொல்லிட்டேன். இந்த மனுக்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மனுக்களை நாங்க வாங்கிட்டு பெட்டிகள்ல தூக்கிட்டு போனோம். ஆனா இன்னமும் அந்த மக்கள் மனுக்களோட தான் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தானே எங்க கேள்வி. நம்ம இப்போ 9.5 கோடி மக்கள் இருக்கோம் தமிழகத்துல. ஸோ மனுக்கள் 5 லட்சம் மனுக்கள் என்பது சாதாரணமாக குறைகள் இருக்கக்கூடிய விஷயம்தான். அது எப்பவுமே மக்களுக்கு குறைகள் இருந்துகிட்டு இருக்கும். அது நியாயமான குறைகள் இருந்து ஒரு தனிப்பட்ட வீட்டுல பிரச்சனை இல்ல, எனக்கு ஒரு இடம் வேணும், வீடு வேணும், ஒரு சக்கர நாற்காலி வேணும், இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா ஓகே, அது தனிப்பட்ட பிரச்சனை, குறைகள் இருக்கும்னு சொல்லலாம். பொதுவா விவசாயிகள் மொத்தமா எங்களுக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்க, அதே மாதிரி எங்களுக்கு மின் கட்டணத்தை குறைங்க, மும்முனை மின்சாரம் கொடுங்க, இந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறாங்க. நெசவாளர்கள் மின்கட்டண உயர்வால எங்களால தொழில் பண்ண முடியல, நாங்க நலிஞ்சு போயிருக்கோம் அப்படின்ற இப்படி பொது பிரச்சனையால கோரிக்கையா வைக்கிறாங்க. இப்போ மின் கட்டண பிரச்சனையை பொறுத்தவரையிலும் உதயமின் திட்டத்தில் நம்ம கையெழுத்து போட்டோம் 2017. ஆனா மின்கட்டண உயர்வை, அதாவது மின்கட்டண உயர்த்தாம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாருல எதிர்க்கட்சி தலைவர். இல்லைங்க, அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாம வச்சிருந்தாங்களே தவிர அவங்களுக்கு எக்ஸம்ஷன் ஒரு 11 மாசம் அன்றைய ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்டது. இடைவேளை எடுக்கலாம் நேர்களே. திரு காசிநாத பாரதி சார், அதாவது இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, இது போன்ற பல குறைபாடுகள், குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் மக்கள் இதெல்லாம் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்களா இல்லையா? நிச்சயமா பாதிக்கப்பட்ட மக்கள் விடியல் கிடைக்குன்னு ஓட்டு போட்டாங்க. விடியல் கிடைச்சே அவர்கள் குடும்பத்திற்கான விடியலாக மாறி போய்விட்டதை இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்கள் கண்கூடாக. குறிப்பாக அரசு ஊழியர்கள் 27 லட்சம் அரசு ஊழியர்கள்லாம் இன்று நாள் போட்டிங்கன்னா கூட 1 கோடி ஓட்டுகள் இன்றைக்கு தமிழக அரசுக்கு எதிராக இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வராததால் இன்றைக்கு பொறுமை இழந்து போய் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார்கள். அது இல்லாமல் இவர்களுடைய அயலக பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் இருந்த ஜாபர் சாதிக் மூலமாக தான் பெத்தமட்டம் என்கிற ஒரு போதைப் பொருள் தமிழகத்திற்கு வந்தது. இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருட்களுடைய கேந்திரமாக மாறி இருக்கிறதுங்கிறத மறுக்க முடியாது. போதையின் பாதையிலிருந்து விலகுங்கள்னு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்கக்கூடாது. யாரோ ஒரு என்ஜிஓவோ ஒரு திரைப்பட நடிகர் வார்த்தைக்கு வார்த்தை கணக்கு அடிக்காதீங்க. ஒரு என்ஜிஓவோ ஒரு திரைப்பட நடிகரோ வேண்டுகோள் வைப்பது வேறு விஷயம். அரசை வைத்திருக்கிற, காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் வேண்டுகோள் வைக்கக்கூடிய இடத்துல தான். ஏன்னா அவருடைய பவர் என்னங்கிறது அவரே தெரியாமல் இருக்கிறார். இப்போ உச்சபட்சமாக என்னென்னா கிட்னி திருட்டு வரைக்கும் வந்துட்டாங்க. யாருன்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினராக தான். அதை திருட்டு என்று சொல்லாதீர்கள், முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு வார்த்தை விற்பனராக மாறி இருக்கிறார் இது சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள். இன்றைக்கு மதுரை மேயராக இருக்கின்ற இந்திராணி அவர்களுடைய கணவர் பொன் வசந்த் அவர்கள் 200 கோடி ரூபாய் அங்கே சொத்து வரியில் ஏற்பட்ட ஊழல் காரணமாக இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய அரசு மாறுவதற்குள் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் வழக்கிலிருந்து தெய்வச் செயல், அரக்கோணம் தெய்வச் செயல் 21 பெண்களை தவறான பாதைக்கு வழிநடத்தியதிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு அவர் இந்த ஆட்சி அதிகாரம் 4.5 மாதங்கள் இன்னும் 8.5 மாதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது முடிவடைவதற்குள் இன்னும் எதையெல்லாம் திருடப் போகிறார்கள், அதை முறைகேடு என்று இவர்கள் மாற்றி சொல்லப் போகிறார்கள் என்று இன்றைக்கு தமிழகத்து மக்கள் பயத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். 25 பேர் இன்றைக்கு காவல் லாக்அப்டத்தில், அதுவும் அஜித்குமார் மரணத்தில் குற்றச்சாட்டுகளையும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் இப்ப அறிவிச்சிருக்கிறது, இதெல்லாம் மறைச்சிராதா? நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஒன்று இந்த அண்ணன் கனகராஜ் அவர்கள் சப்போர்ட் செய்வது போல அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு அவர்களுடைய கிளைக்கழகங்களாக மாறி போய் அவர்கள் செய்கின்ற அத்தனை பாவ மூட்டைகளுக்கும் இவர்களும் சேர்ந்து சுமந்து கொண்டிருக்கிறார்கள்
இது நெல்லிக்காய் எடப்பாடியார் மூட்டை சொன்னது தானே? போல இன்றைக்கு அவர்களுடைய பாவத்திலே இவர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அந்த நெல்லிக்காய் கூட்டணி மூட்டை. கட்சியினுடைய கனகராஜ் சார், please. கூட்டணி கொஞ்ச கட்சிகள் நேரம் தூக்கி சுமப்பதால் தாம் ஜெயித்து விடலாம் என்று கனவு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகி விட்டார்கள். நிச்சயமாக 2026 மக்கள் மன்றத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தூக்கி எறியப்படும் என்பதற்கு கட்டியங்கூறு விதமாகத்தான் இன்றைக்கு நன்றி, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். உசிலம்பட்டி திமுக சேர்மன் அதிமுகவில் ஐக்கியமாகி இருக்கிறார். அதே போல நாமக்கல் சேர்மன் சாந்தி அவர்கள் அதிமுகவில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற கட்சியிலிருந்து சேர்மனாக பதவியிலே இருப்பவர்கள் மாறி வருகிறார்கள் என்று சொன்னால் எதிர்காலத்திலே 2026 எடப்பாடியார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்பதை மக்கள் மட்டுமல்ல திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் உணர்ந்து விட்டார்கள். மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்காங்களா? நிச்சயமாக மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இன்று நெல்லையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசுகின்ற போது இப்போ பேசுகின்ற போது தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் பல அமைச்சர்கள் சிறை சென்றுள்ளார்கள். ஆகவே சிறையில் சென்று வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி நீடிக்கலாமா என்ற கேள்வி இப்போ இன்னைக்கு எழுப்பியிருக்காருங்க. சரி, அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒன்று மக்கள் ஒரு புறம் எதிர்ப்பு, இரண்டாவது அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அத்தனை தொழிற்சங்கமும் டோட்டலாக அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா கல்வியும் மருத்துவமும் இரண்டு கண்கள் சொன்னது முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கி கல்வித்துறையினுடைய நிலைப்பாடு கேவலமான ஒரு நிலைப்பாடு இருக்குது. அவங்க அந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பிரச்சனை இருக்குது. அரசு மருத்துவமனை கலைஞர் போட்ட அரசாணை 354 இன்னும் நிறைவேற்றவில்லை. கொரோனாவில் இறந்து போன 15 டாக்டர் குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலை. டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலை. இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையில் அண்ணன் சொன்னார். இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையில் பார்த்தீங்கன்னா 1994 ஜியோ நம்பர் 10 அந்த 10 என்ன சொல்கிறாங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலே சீனியாரிட்டி பிரகாரம் ஏபிசி கிரேடு வாரியாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதே அரசு நம்முடைய இந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 4/8/2022 அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருந்த இறையன்பு அவர்கள் ஜிஓஎன் அரசாணையன் 81 என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு பத்திரப்பதிவு துறையில் பணியாற்றக்கூடிய அது ஊழியர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை செக்கினால மாட்டினாலும் அவங்களுக்கு 1 ஆண்டுக்குள்ள விசாரணை பண்ணி கிளியர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஒழுங்கு நடவடிக்கை கேட்டால் 6 மாதத்தில் விசாரணை பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? கடந்த அதிமுக ஆட்சியில் உள்ள அந்த பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளை பழி வாங்குவதற்காக 160 200 அதிகாரிகளை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 550க்கு மேற்பட்ட பத்திரப்பதிவு அலுவலகங்களில் உதவியாளர்களை வைத்து முழுக்க 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 கொள்ளை அடிக்கின்றார்கள். 50 லட்சம்லேருந்து 60 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபரும் காசை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு பத்திரப்பதிவுத்துறை கேள்விக்குறியான ஒரு நிலைப்பாடு உள்ளது என்றால் இந்த ஆட்சியில் நீங்கள் மக்களையும் விட்டு வைக்கவில்லை, நீங்கள் அரசு நிர்வாகக்கூடிய அரசு இயந்திரங்களையும் விட்டு வைக்கவில்லை என்பது என்ற நிலைப்பாடு. நன்றி சார். கனகராஜ் சார், திமுக மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 26 தேர்தலில் முந்தி கொண்டு இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்ல அமைச்சர் KKSSR போறாரு. அங்க வந்து பெண்கள் வந்து எதிர்த்து கடுமையா கேள்வி கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர் நேரு போறாரு. அங்க பெண்கள் வந்து கடுமையா எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. ஏன் இவ்வளவு நாள் வரல, எங்களுக்கு ஏன் இதெல்லாம் நிறைவேற்றலன்னு கேட்கறாங்க. அதாவது மக்கள் நம்பிக்கை இழந்துட்டதா? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. தேர்தலில் இல்ல, நீ செய்தியில வந்ததுதான் இல்லன்னு எப்படி மறுத்தர முடியும்? தேர்தலில் முந்தி கொண்டு இருப்பது தலைப்பை ஒட்டி ஒரு கருத்தை மட்டும் சொல்ல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா தேர்தலை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அதனுடைய பூத் கமிட்டி கிராம சபை கூட்டங்கள் தமிழ்நாடு தோறும் அமைத்து வருகின்றோம். எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலும் நாங்கள் பலப்படுத்தி வருகின்றோம். தேர்தலுக்கு ஆயத்தமாக உள்ளோம். அதே போல திமுக கட்சியை பொறுத்தவரையிலும் ஓரணியில் முதல்வர் அப்படின்ற தமிழ்நாடு ஓரணியில் என்ற திட்டத்தை துவக்கி அவர்கள் திமுக தேர்தல் களத்தில் அவர்களும் களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். அவர்களிடமும் மனு பெறப்படுகின்றது. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற தாவேகா அந்த டிவிகே கட்சியும் 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இப்ப அங்கேயும் கூட்டம் இருக்கின்றது. அவர்களும் களத்தில் இருக்கின்றார்கள். தேமுதிகவை பொறுத்தவரையிலும் சகோதரி உங்களுக்கு தெரியும், அவர்களும் அவங்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் களத்தில் இன்றைக்கு தேர்தலில் இருக்கின்றார்கள். அன்புமணி அவர்கள் உங்களுக்கு தெரியும் நடைபயணம் எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல எல்லாத்தையும் விட இன்றைக்கு நேற்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அமைத்த கூட்டம் தான் இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கின்றது. 3 லட்சம் பேர் வந்திருப்பதாக தகவல் வருகின்றது. இதுதான் தேர்தல் களத்தில் முந்தி இருப்பது யார் என்பதை மக்களிடம் நான் விட்டு வருகின்றேன். அவ்வளவுதான். இப்போ திமுக அப்ப முந்தல அதுல மக்களை ஈர்க்கல அப்படின்னு சொல்ல வரீங்க. அதை எடுத்துக்கலாமா? இன்னைக்கு நிலவரத்தை பொறுத்தவரையிலும் இல்ல ஆளும் கட்சியா இருக்காங்க சார். அவரே சொல்லியிருக்காரு, வருகின்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருப்பது போட்டியாக நினைப்பது திமுக தானே தவிர, அதாவது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே
டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே என்று கூறவே இல்லை. மக்கள் அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க சார். பிஜேபி எதிர்ப்புன்னு சொன்னாரு. மக்கள் அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க, நம்பிக்கை இழந்திருக்காங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு. அதனாலதான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு கண்டிப்பா திமுக வராதுன்றதுனால அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. போட்டி எதிர்காலத்துல போட்டியே வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் தவிர எதிர்க்கட்சி தலைவர் நீங்க எல்லாருமே பிரச்சாரத்துல களம் இறங்கினாலும் மக்களை ஈர்ப்பது யார் அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. நன்றி சார். மகேந்திரன் சார், ஈர்ப்பது கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வருகின்ற தேர்தல் களத்தில் வெற்றி பெற போகின்றது என்பதை நான் இப்போதே அடுத்தது ஒண்ணு சொன்னாரு, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாரு. அதை மறந்துட்டாரா வசதியான்றது தெரியல. அதாவது இந்த கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. எதற்கும் இவங்க போராடினார்கள். எதற்காக ஒண்ணுத்துக்காவது போராடி இருக்கிறாங்களா? நான் சொல்றேன் கேளுங்க. பஸ் போக்குவரத்து தொழிலாளர்கள் அதுக்கு போராடினாங்களா? துப்புரவு தொழிலாளர்கள், அதுக்கப்புறமா பழைய ஓய்வூதிய திட்டம், சமவேளைக்கு சம உரிமை, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு. நீங்க உங்க நேரத்தில் நான் தலையிடவில்லை, என் நேரத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள். நீங்க பேசுங்க முதல்ல. நீங்க வந்த உடனே நீட் ரத்துன்னு சொன்னீங்களே, அதை நீங்க பேசுங்க. பாஜக 2000 கோடி கொடுக்கல, அதை பத்தி கேட்கல. பெட்ரோல் அதுக்கு பத்தி நீங்க கேளுங்க. மாவட்ட தலைவர் பொன்னதையாவது நீங்க கேளுங்க. அதுக்காவது வாய் திறந்து பேசுங்க. நேரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி அவர் எப்படி பேச முடியும்? மாவட்ட தலைவர் கொலை செய்தது கூட நீங்க வாய் திறக்கல. அதெல்லாம் நாங்க ஒரு குடியரசு துணைத் தலைவருக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. இதுல வந்து மும்மொழி கொள்கையை பத்தி நீங்க பேசிட்டு பொள்ளாச்சியில என்ன நடந்தது தெரியும்? ஆமா, அண்ணா யூனிவர்சிட்டில என்ன பண்ணீங்கன்னு தெரியும், சாத்தாங்குளத்துல என்ன பண்ணீங்கன்னு தெரியும், ஆமா என்ன பண்ணீங்கன்னு தெரியும். நீங்க எல்லாம் வந்து பேசுறீங்க. அஜித் குமார் மரணத்தை பத்தி தெரியும், சொல்லுங்க. கொரோனா பத்தி பேசுங்க, ஈழத்தை பத்தி பேசுங்க. அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சி இந்த கோத்தபாய ராஜபக்சே என்ன சொன்னாரு? எங்களுடைய போரை இந்தியா நடத்தி கொடுத்ததுன்னு சொன்னாரா இல்லையா? அவர் மக்களுக்கு என்ன போராட்டம் பண்ணீங்க? அப்போ இருந்த தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணாரு? அப்படின்னு சட்டமன்ற தேர்தல் 2 நிமிஷம் சீக்கிரமா சொல்லுங்க. அதாவது பஸ் போக்குவரத்து தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க, சம வேலைக்கு சம உரிமைன்னு சொன்னாங்க, பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வேன்னு சொன்னாங்க, டெட் பாஸ் ஆனவர்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க, அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் அவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருந்தாங்க, நெசவாளர்களுக்கு தனி வங்கின்னு சொன்னாங்க. 2 கோடி பேர் அது ஒண்ணு இல்ல. நன்றி. இன்றைய விவாதத்துல மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்காங்க அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி சார். நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.